Mukul Wasnik ji, Shri Stalin ji, Shri Ilangovan ji, Shri Preet Chambaram ji, Shri Gopinath ji, Tirunavakara sir ji, Shri Tangaraj ji, Shri Murthy ji, all the leaders from the alliance partners, candidates, party workers, and friends from the media. I'd like to welcome all of you here. Vanakkam. மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களே, வேட்பாளர் பெருமக்களே, கட்சியினுடைய வந்திருக்கிற கட்சிகளுடைய செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். I'm very happy today to be on the stage with Mr. Stalin. We met, as he mentioned, in Bihar at the swearing in of Nitish ji. நிதிஷ்குமார் அவருடைய பதவியேற்பிலே பீகாரிலே திரு ஸ்டாலின் அவர்களை அவர் குறிப்பிட்டதை போல அங்கே சந்தித்தேன். மீண்டும் இந்த மேடையிலே திரு ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து இந்த மேடையிலே நாங்கள் உரையாற்றுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். We did not say very much, but I think both of us understood that directionally, that in thinking, we are similar. நாங்கள் ஒரே சிந்தனையோடும் ஒரே இலக்கோடும் இணைந்து ஒரு நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக ஒன்றாக இணைந்து செயல்படுகிறோம். In politics, there are two types of leaders. One leader is like a river flowing into the sea of people. He embraces people, he listens to people, he talks to people, and then he gets understanding from people. அரசியலில் இரண்டு வகையான தலைவர்கள் உண்டு. ஒரு வகை தலைவர்கள் ஆறு கடலை நோக்கி போவதை போல மக்களை நோக்கி போபவர்கள், மக்களோடு பேசுபவர்கள், மக்களை சந்திப்பவர்கள், மக்களோடு கலந்துரையாடுபவர்கள், மக்களிடத்தில் இருந்து தெரிந்து கொள்பவர்கள். இவர்கள் ஒரு வகையான தலைவர்கள். And as he goes closer to people, listens to people, he realizes the wisdom of people. மக்களிடம் போகிற போது, மக்களை அணுகுகிற போது, சந்திக்கிற போது, அவர்களிடத்தில் பேசுகிற போது, மக்களிடத்தில் இருக்கிற பலவற்றையும் அவர்களாலே அவருடைய ஞானத்தை அவர்கள் எண்ணுவதை தலைவர்கள் கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடிகிறது. And he realizes and understands that he can only be humble in front of the people. That he can only be humble. மக்களிடத்தில் இருந்து அவர்கள் பழகுகிற போதுதான் எவ்வளவு எளிமையாக சிம்பிளா மக்களிடத்தில் எளிமையாக இருக்க முடியும் என்பதை மக்களிடத்தில் இருந்த தலைவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். There is another type of leader. That leader is like an island. இன்னொரு வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தீவை போன்றவர்கள். That person does not care about what the people are saying. அவர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலையே படாத தலைவர்கள். He does not go to listen to the people. மக்களை சென்று சந்திப்பதில்லை, மக்களிடத்தில் அவர்கள் எதையும் கேட்பதில்லை, கவனிப்பதில்லை. He does not embrace people. அவர் மக்களிடத்தில் சென்று மக்களிடத்தில் எதையும் உணர்ந்து கொள்வதில்லை. Because he thinks that knowledge and understanding is with him. ஏனென்றால் இந்த வகையான தலைவர்கள் தானே மேதாவிகள், தங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சில வகையான தலைவர்கள் நினைக்கிறார்கள். Tamil Nadu used to be India's most successful state. தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு வளர்ந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருந்திருக்க வேண்டும். And the reason for this was leaders who used to reach out to the people of Tamil Nadu
who used to listen to the people of Tamil Nadu, who used to embrace the people of Tamil Nadu, and used to get wisdom out of the people of Tamil Nadu. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் மக்களிடத்திலே போகிற தலைவர்களாக, மக்களை சந்திக்கிற தலைவர்களாக, மக்களுக்கு நன்மை செய்கிற, மக்களிடத்திலே தெரிந்து கொள்கிற, கற்றுக்கொள்கிற தலைவர்களாக முன்னாலே இருந்த பெரிய தலைவர்கள் எல்லோரும் அப்படி இருந்தார்கள். Whether it was Periyar ji, Kamraj ji, MGR ji, and even Karunanidhi ji. தந்தை பெரியாராக இருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும் சரி, எல்லோரும் மக்களிடத்திலே போகிற மக்களை நேசிக்கிற தலைவர்களாக இருந்தார்கள். All these people reached out to the people of Tamil Nadu, embraced them, listened to them, understood their wisdom, and the most important quality they all have is humility. இவர்களெல்லாம் மக்களை சந்தித்தார்கள், மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள், மக்களிடத்திலே போனார்கள், மக்களுக்காக தொண்டு செய்தார்கள், மக்களிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். மிக முக்கியமானது, மிக எளிமையாக மக்களிடத்திலே பழகி மக்களுக்காக வாழ்ந்தார்கள். And I'm confident that Stalin ji also has these qualities. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் உறுதியாக சொல்வேன், இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்களிடத்திலேயும் அதே நல்ல குணங்கள் எல்லாம் இருப்பதை நான் காணுகிறேன். On the other side, we have the chief minister, who is absolutely convinced that she does not need to meet anybody in Tamil Nadu. இங்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டிலே, யாரையுமே சந்திப்பதே இல்லை, பார்ப்பதே இல்லை என்று எப்போதும் ஒதுங்கியே இருக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே துர்பாக்கியவசமாக இருக்கிறார். She is absolutely convinced that nobody in Tamil Nadu has anything to say to her from which she can learn something. இங்க இருக்கிற முதலமைச்சர் நினைக்கிறார், இங்கு அவருக்கு சொல்வதற்கு தகுதியான யாருமே இந்த பூமியிலே கிடையாது, தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். She is convinced that there is only one wise person in Tamil Nadu, and that is Jayalalitha ji. இந்த உலகத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு அறிவாளி, அதுவும் முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா தான் மட்டும்தான் அறிவாளி என்று நினைக்கிற ஒரு ஜெயலலிதாவாக இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். Some days back, I read in the newspaper about a little girl called Satya. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சத்யா என்கிற ஒரு பெண்ணுடைய நிலையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். She was from Theni district. Theni district. அந்த சத்யா தேனி மாவட்டத்திலிருந்து வந்தவர். தேனி, from தேனி. A 9th standard student. 9வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி, whose father died because a liquor shop was opened next to his house. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பிராந்தி கடை, சாராய கடை இருந்த காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய தந்தையார் இறந்து போனார். He had never drunk alcohol before, but after the liquor shop opened, he started to drink alcohol. அதற்கு முன்னால அவருக்கு அந்த பழக்கம் இல்ல, பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல மதுக்கடை இருந்த காரணத்தினாலே அந்த மது பழக்கத்தை அவருக்கு வந்தது, ஒட்டி கொண்டது. He had to sell his land and his house to feed his habit. அவர் வீடு, நிலம் எல்லாவற்றையும் அந்த மது பழக்கத்திற்கு ஒவ்வொன்றாக விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. After a little while, he died of alcoholism. சிறிது காலத்திற்கு பிறகு மதுவுக்கு அடிமையாகி மதுவாலே நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். His wife, who used to support the family, was so upset that a little while after he died, she also passed away. குடும்பத்தின் சுமையை எல்லாம் தாங்கி நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அவருடைய மனைவி கொஞ்ச காலம் கழித்து அவரும் மரணமடைந்து போகிறார். 9th standard little girl called Satya became an orphan because of alcohol. 9வது படிக்கிற அந்த சத்யா என்கிற சிறு பெண், சிறு குழந்தை தாய் தந்தையர்களை இழந்து அனாதை ஆகிவிட்டது. மதுவின் கொடுமையாலே, மதுவாலே அந்த குடும்பம் அழிந்தது, அந்த குழந்தை அனாதையாகி போனது. It is ironic that her name is Satya, because this is the truth of Tamil Nadu today. அதிலே கொடுமை என்னவென்றால் அந்த பெண் குழந்தையுடைய பெயர் சத்யா, சத்தியம், சத்யா.
இதுதான் சத்தியமான தமிழ்நாட்டுடைய நிலையாக இன்றைக்கு இருக்கிறது. Liquor shops have gone from 1800 to 6800 in the last 5 years. 800 கடைகளிலிருந்து 6800 கடையாக தமிழ்நாட்டிலே மது கடைகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தப்பட்டு விட்டது, அதிகரிக்கப்பட்டு விட்டது. Jayalalitha ji said in the last election that she will give you 5,000 rupees per family worth of mixies and other gadgets. ஜெயலலிதா சென்ற தேர்தலில் சொன்னார் 5000 பெருமானம் உள்ள மிக்சி கிரைண்டர் எல்லாம் தருவதாக ஜெயலலிதா சென்ற தேர்தலிலே வாக்குறுதி அளித்தார். What she did not tell you is that her liquor policy would take 60,000 rupees from every single family in Tamil Nadu. 5000 ரூபாய் உங்களுக்கு குடும்பத்திற்கு இலவசமாக தருவேன் என்று ஜெயலலிதா சொன்னார். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தும் மதுவின் மூலமாக 60000 ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கொள்ளையடிக்க போகிறார் ஜெயலலிதா என்பதை அவர் சொல்லவில்லை உங்களுக்கு. So she said she would give you 5,000 rupees and she gave you mixies that didn't work. உங்களுக்கு 5000 ரூபாய் அறிவித்து விட்டு மிக்சி கிரைண்டர் கொடுத்தார், அதுவும் சரியா வேலையே செய்யலன்னு கேள்விப்படுறேன். And after giving you mixies that didn't work, with the other hand, she took 60,000 rupees from every single one of you. ஒரு கையாலே 5000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள மிக்சி கிரைண்டரை கொடுத்துட்டு இன்னொரு கையாலே உங்களிடத்திலே இருந்து ஒவ்வொரு இடத்திலேயும் 60000 ரூபாயை ஜெயலலிதா பறித்துக் கொண்டார், மதுவின் மூலமாக பறித்துக் கொண்டார். That is what Satya's name means. That is why that little girl's parents are no longer there today. இதுதான் அந்த சத்யா என்கிற பெண்ணாலே உணர்த்தப்படுகிறது. இதனால் தான் மதுவால் தான் அந்த சத்யா தன்னுடைய குடும்பத்தை பெற்றோரை இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. Tamil Nadu does not need the rule of one person who believes they have every answer to every problem. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே ஒருவர் தனக்கு எல்லாம் தெரியும், தன்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒருவரால் ஜெயலலிதா இருக்கிறார். அவராலே எதுவும் செய்ய முடியாது.